அப்படிங்கிற அந்த சூறாவிலே பாரு, அந்த 600ங்கிற அந்த வசனம் வருதா, அதில் அல்ல என்ன சொல்கிறான், 3 ஒளிகளை பற்றி எல்லாம் பேசுகிறான். என்ன சொல்கிறான், ஒரு விளக்கு இருக்குது, அதில் ஒரு எண்ணெய் இருக்குது, விளக்கு அந்த எண்ணெய் இருக்குது, அதில் நெருப்பு இருக்குது. அப்போ அந்த வெளிச்சத்தை பற்றி பேசுகிறான்ல, அந்த 3 வெளிச்சம், அந்த 3 இதை பற்றி எல்லாம் பேசுகிறான். அப்போ அது நம்முடைய உள்ளம் சார்ந்த விஷயம். அந்த அன்னைக்கு ஓதும்போது கரெக்டாக பௌர்ணமி வருது பார். அவரை சொல்கிற அந்த 15ஆவது நாள் அந்த சூறா ஓதும் போது அதுவும் அல்லாஹ்வுடைய நூறு உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த 24வது சூறா கரெக்டாக அந்த 15ஆவது பௌர்ணமி அன்னைக்கு அது வந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் 25, 26, அப்புறம் அப்படியே அந்த லிஸ்ட் அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் 2 சூறா இருக்குது, 3 சூறா இருக்குது, அது எல்லாமே இருக்குது. அந்த ஃபுல் லிஸ்ட்டை அதில் பார்த்துக்குங்க. இந்த அடிப்படையில் கடைசியாக வரும்போது பாரு சின்ன சூறா ஆயிருதா. இன்னும் என்னென்னா இதில் ஒரு மனுஷனுடைய சைக்காலஜி இருக்குது. எப்பயுமே பாரு, ஒரு வேலை நம்ம செய்யும்போது ஆரம்பத்தில் ஒரு ஜோர் இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர உற்சாகமாக வேலை செய்யும். ஜிம்முக்கே போயிட்டோம்னா 2 மணி நேரம் போட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். அடுத்த நாள் உடம்பு வலிக்கும், கொஞ்சம் அப்படியே சுருங்கிடுவோம். அடுத்த நாள் போகலாமா வேணாமான்னு யோசிப்போம். அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிக்கிட்டே வரும். இதைத்தான் அதெல்லாம் என்ன சொல்கிறாரு, அந்த ஆரம்பத்தில் அந்த உற்சாகம் இருக்கும்ல, அதில் பக்ரா ஓதிடணும். ஃபஸ்ட்டு நாள் ஓதிட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு தெம்பு கொடுத்துரும். பெருசாக முடிச்சிட்டோம், அது நமக்கு ஒரு சைக்காலஜியாக கொண்டு வந்துடும். அதே அவர் சொல்கிறார், அந்த முதல் 7 நாட்கள் நம்முடைய சோதனை நாட்கள்ங்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ஃபஸ்ட்டு 7 நாட்களில் எடுத்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% குரான் ஓதிடுவோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூறா நிறையா இருந்தாலும் சின்ன சின்ன பகுதிகள் தான். அந்த ஃபஸ்ட்டு 7 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகம் இருக்கும். அதே நீ 30ஆக பிரிச்சின்னா சம அளவு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் என்ன சேலஞ்சோ அதே சேலஞ்சும் உனக்கு 30 நாள் இருக்கும். நானும் பார்த்துட்டேன், போன வருஷம் ரம்ஜானு ஃபுல் குரான் ஓதணும். ஃபுல் குரான் ஓதும்போது என்ன ஆகி போச்சு, கடைசியெல்லாம் தாவு தீர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு நாள் சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஜூஸு அடித்து ஓதிட்டோம். கடைசியாக போக 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 என்ன ஆகி போச்சு, அப்படியே ஒரு மாதிரியா சோர்ந்தாகி போச்சு. அதுவும் அந்த தஹஜ்ஜுத் இருந்ததுனால அது அப்படியே மிக்ஸ் ஆகி ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஆரம்பத்தில் பெரிய சூறா முழுசாக ஓதுங்க, பக்ரானா முழுசாக ஓதுங்க, ஆல இம்ரான் முழுசாக ஓதுங்க, முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இதெல்லாமே நம்ம அப்படியே மேட்ச் பண்ணி, அதிலும் பாருங்க ரசூலாவும் நைட்டில் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த சந்திரனுடைய நாட்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த சந்திரனுக்கு உண்டான அந்த சிங்க்ரனைஸும் நமக்கு ஆயிரும். இப்படி நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, தஜ்ஜாலுடைய கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம வெளியே வந்துருவோங்கிறார். தஜ்ஜாலுடைய கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். நம்ம ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கும். ஹார்ட் பீட் படபடன்னு அடிச்சுக்கும். நம்முடைய அந்த தஜ்ஜாலுடைய டைமுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால இது டைம் பிரச்சனை, ஒரு தனி பிரச்சனை. இது தஜ்ஜாலுடைய அந்த பயான் வரும்போது அது டைமை பற்றி பார்ப்போம். ஏன்னா ரசூலா சொல்கிறாங்கள, அவனுடைய ஒரு மாதம் ஒரு 40 நாட்களில் சொல்லும்போது ஒரு வருடத்தை போன்று, மாதத்தை போன்று, வாரத்தை போன்றுன்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்களே, அது ஒரு டைம் ஸ்பேஸை பற்றி பேசுது. அது தனி சயின்ஸ் அது. அப்போ அதில் விஷயம் என்னென்னா, இந்த